Taste the Daily. அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கேரள அரசின் சதித்திட்டத்தை மத்திய அரசு புரிந்து கொண்டு கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். கேரள அரசின் புதிய அணை தடுப்பணை குறித்து புதிய தலைமுறையில் இன்று காலை செய்தி வெளியாகியிருந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அந்த அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? விக்னேஷ், கேரள மாநிலம் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவது தொடர்பான செய்தியை இன்று காலையே நாம் பதிவு செய்தோம். அது மட்டும் இல்லாமல் சிலந்தை ஆற்றின் குறுக்கே அணை கட்டக்கூடிய நடவடிக்கையும் பிரத்யேகமான காட்சிகளை எடுத்து நாம் தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம். இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டக்கூடிய நடவடிக்கையை திட்டமிட்டு கேரள மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்று அவர் அறிக்கை வாயிலாக வலியுறுத்தி வருகிறார். மேலும் முல்லை பெரியாறு அணை வலுவாக தான் இருக்கிறது. தொடர்ச்சியாக கேரள மாநில அரசு திட்டமிட்டு முல்லை பெரியாறு அணை வலுவிழந்து வருவதாக திட்டமிட்டு புதிய அணை கட்டுவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை ஒப்புதல் அளிக்க கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறார். குறிப்பாக வரக்கூடிய 18ஆம் தேதி இது தொடர்பாக சுற்றுச்சூழல் துறையினுடைய நிபுணர் குழு ஆய்வு செய்யக்கூடிய நிலையில் மத்திய அரசு அதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கார். அதே போன்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின் அடிப்படையில் நிபுணர் குழு முல்லை பெரியாறு அணையை ஏற்கனவே ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில் முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக தான் இருக்கிறது, எந்த விதமான சிக்கலும் இல்லை என்று நிபுணர் குழு தெரிவித்தது பிறகும் கேரள மாநில அரசு தொடர்ச்சியாக புதிய அணை கட்டுவதற்கான நடவடிக்கையை எடுக்கிறார்கள். அது அவர்களுடைய ஒரு வாடிக்கையான விஷயமாக கேரள அரசு மேற்கொள்வதாக பாமக அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறது. எனவே உள்நோக்கம் அடிப்படையில் அரசியல் ரீதியாக தொடர்ச்சியாக புதிய அணை கட்டுவதற்கான நடவடிக்கையை கேரள அரசு மேற்கொண்டு வருவதாகவும் இதற்கு மத்திய அரசு உறுதியாக அனுமதி அளிக்க கூடாது என்று வலியுறுத்தியிருக்கார். மேலும் இதை மாநில அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமகனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார். விக்னேஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். Taste the Daily.